பார்த்தீங்கன்னா மடிக்கேரிக்கு வந்து ஜஸ்ட் ரெடியாக கிளம்பி வச்சார் பாருங்க, மூட்டை முடிச்சோட வந்துட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்ற போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப நேரோ ரோடாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரைவ் பண்ணணும். அங்கே பார் மூணாரில் எப்படி டீ எஸ்டேட் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் காஃபி எஸ்டேட். கூர்க்குக்கே கொடை பிடிப்போம் இப்படி. அனைவருக்கும் வணக்கம். இயற்கை ஸ்தபனத்தில் நான் உங்கள் தன்றல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து மடிக்கேரி போகிற ட்ராவல் ப்ளஸ் மடிக்கேரியில் பார்க்க வேண்டிய சில இடங்களை தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து மைசூர் வழியாக மடிக்கேரி போகிறோங்க. இப்போது நம்ம பெங்களூர் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் வேல தாங்க இருக்கோம். இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் வே 140 கிலோமீட்டர் இருக்குங்க. அதனால எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் சூப்பரான ஒரு ட்ரைவ் பண்ண முடியும் இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் வேல. மடிக்கேரி பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இப்போ நமக்கு மைசூர் 106 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்குது. இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரத்திலே நம்மளால் ஈஸியாக மைசூரை ரீச் பண்ண முடியும். ஏன்னா 140 கிலோமீட்டர் தாங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த எக்ஸ்பிரஸ் வே மூலமாக ட்ராவல் பண்ணும்போது. நிறைய இடங்களில் ஸ்பீட் லிமிட் இருக்கும் 80, சில இடங்களில் 100ன்னு இருக்கும். நம்ம தான் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஹைவேல ட்ராவல் பண்ணணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஹைவேல நிறைய இடங்களில் ஸ்பீட் லிமிட் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டோலில் பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டோல் பே பண்ணுறதுக்கும் இன்பிட்வீனில் எவ்வளோ டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணியும் நமக்கு ஃபைன் போடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஹைவேல காரை நிறுத்துறதுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட there is no option. அதாவது நம்ம சைடில் நிறுத்துறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் போர்டு போட்டிருப்பாங்க. சவுத் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொன்னாக்கா இந்த பெங்களூர் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் வே தாங்க. கண்டிப்பாக இதில் ட்ரைவ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம நார்மலாக நேஷ்னல் ஹைவேஸில் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிரஸ் வேல பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் வேல 2 டோல்கேட் இருக்குங்க. இந்த 2 டோல்கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 320 ருபீஸ் ஆகும். இந்த 2 டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒன் சைடு. இதே டபுள் சைடு அப்படின்னாக்கா 640 ரூபா ஆகுங்க இந்த எக்ஸ்பிரஸ் வேல போய் வர்றதுக்காக. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஒரு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 2 ரூபா 20 காசு வாங்குறாங்க. அதனால கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் இருக்குது. எனிவே இந்த எக்ஸ்பிரஸ் வே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நம்ம இந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். இங்கே முன்னாடி ஹைவேக்கு மேலே ஒரு பாலம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம கன்னியாகுமரியில் இருக்கு இல்லைங்களா தொட்டி பாலம், அதே போல தாங்க இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் வேலையை நம்மளால இந்த தொட்டி பாலத்தை பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டின பக்கத்தில் தாங்க இந்த மாதிரியான பாலத்தை நம்மளால பார்க்க முடியும். இங்கே கர்நாடகாவில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த நீர் மேலாண்மைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வேற லெவலுங்க. ஆமாம், இது மைசூர் தாமே. லெஃப்ட் போனால் மைசூர், ரைட்டு போனால் மடிக்கேரி. மைசூரோட அந்த எக்ஸ்பிரஸ் வே க்ளோஸ் ஆகிடுங்க. மைசூருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மடிக்கேரிக்கு இன்னும் 106 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால இந்த ஸ்டேட் ஹைவேஸில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ணணும். ஆனாலும் இந்த ரோடும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ரோடு சின்னதாக இருந்தாலுமே 2 புறமும் இயற்கையோடு ட்ராவல் பண்ணுறது வேற மாதிரியான ஒரு வைப் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ தூரம் இருக்கு? பண்ட்வாலு, சொண்டிகொப்பா, மடிக்கேரி ஸ்ட்ரைட்டாக போகணும். குஷால் நகர் வந்துட்டு மாச்சு. ஸோ மேபி குஷால் நகருக்குள்ளே தான் இப்போ என்ட்ரு ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் அந்த ஒரு பார்க் ஒன்று இருக்குது, பார்க்கலாம். இன்றைக்கி முடியல அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு குஷால் நகர் நிகர்சதாமாவை கிராஸ் பண்ணிவிட்டு மேலே மடிக்கேரியுடைய ரூட்டில் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்ற போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப நேரோ ரோடாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஏஆர்கே நெஸ்ட்கிட்ட ஓகேவா.
ஜெசோ பிடிச்சிருக்கா ரோடு உனக்கு? நோ பார்க்கிங். இங்கே 2 வீலர் போகிறதுக்கு கூட அந்த ட்ராக் கிடையாது. ஜஸ்ட் 4 வீலர் போகிறதுக்கு மட்டும்தான் 2 லேண்ட் இருக்குது. அடித்து கொளுத்து வெயில். மணி இப்போ 2:45 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரவுண்ட் இன்னும் 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கூர்க்குக்கு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இயற்கையோட. எங்கே பார்த்தாலும் சாக்லேட் ஸ்பைசஸோடைய கடைகள் நிறைய இருக்குது. நல்லா இருக்கா ஜெசோ? அங்கே பார், இந்த வயரமாக மரம் தெரியுதுல்ல, அது எல்லாமே பார்த்திங்கன்னா பெப்பர் இருக்குல்ல, பெப்பர். அந்த பெப்பருடைய கொடி வந்து அந்த மரத்தில் சுற்றிட்டு கிடக்கும். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா காஃபி பிளான்டேஷன். இதெல்லாம் கீழே இருக்குல்ல செடிங்கள்லாம், இது எல்லாமே காஃபி பிளான்டேஷன் ஜெசோ. நல்லா வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்லாம் போயிட்டு ஃபுல்லும் மலை மேகங்கள் மூடி இருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. 2 பக்கமும் வந்து பெரிய பெரிய மரங்களை சுற்றி இந்த மிளகு செடிகள் வளர்ந்து கிடக்கு, மிளகு கொடி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காஃபி பிளான்டேஷன் இருக்குது. காட் ரோட் ஸ்டார்ட்ஸ். இப்போ இங்கேருந்து காட் ரோட் ஸ்டார்ட் ஆகுதான். இது வரைக்கும் நம்ம வந்தது மலை கிடையாது, இதுக்கப்புறம் தான் மலை ரோடு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி போர்டே வச்சுருக்கானோ. அங்கே பார், மூணாறில் எப்படி டீ எஸ்டேட் இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் காஃபி எஸ்டேட். எல்லா இடத்துலையும் காஃபி தான் இருக்குது. ஒரு வழியாக வந்து மடிக்கேரி ரீச் ஆகிட்டு ஹோட்டல் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? ராஜா சீட். எங்கே ஜெசோ? ஆமாம், அது என்னென்னா இந்த மடிக்கேரியில் இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டும் அதோட ஒரு பார்க்கும் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு கிலோமீட்டரில் நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். ஆக்சுவலாக சன்செட் பார்க்குறதுக்கு சூப்பரான பிளேஸ் இந்த ராஜா சீட். இன்றைக்கி ரொம்ப க்ளவுடியாக இருக்கிறதுனால சன்செட்லாம் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் அந்த வியூ பாயிண்ட்டை போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த ராஜா சீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பார்க்கிங் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். அதனால் லொக்கேஷன் பார்த்து தான் நம்ம பார்க் பண்ணணும் வண்டியை. கோவில்லாம் கூட இருக்கு பாருங்க ரைட் சைடில். பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லையேங்க. ஒரு வழியாக ராஜா சீட்டுக்கு வந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ணிட்டு சொல்லு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மாங்காய் மட்டுமா? எங்கே பார்த்தீங்களா? என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். மாங்காய். ஸ்டேஜ்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா இந்த பார்க் வரும். இந்த பார்க்குக்கு பக்கத்தில் தான் அந்த வியூ பாயிண்ட்டும் இருக்குது. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கையும். இந்த கிட்ஸ் ஜோன் வந்து இங்கே இருக்குது. எஸ், ஓ போகலாம் சாமி. ஓ இங்கே பாருங்க, ஜிப்லைன் பாருங்க, அங்கேருந்து இங்கே வர மாதிரி வச்சுருக்காங்க. ஓ இங்கே இருக்குது பாருங்க, இங்கே ஸ்டார்ட் ஆகி ஜிப்லைனு அப்படியே அங்கே போகும். நல்லா இருந்ததுங்க. கொடையை மறந்துட்டு வந்தாச்சு, மழை வந்துருச்சு. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே நிற்கலான்னு வந்து பார்த்தாக்கா இது சுற்றியும் கவர் பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ளே யாரும் போகாத மாதிரி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெதர், கூர்கோடைய வெதர். இங்கிருந்து தான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. செம்மையாக இருக்குல்ல வியூவு. இங்கே பாருங்க, ஓ மை காட். அங்கே ஒரு இடம் இருக்கு, நிற்கலாம் வாங்க. ஜஸ்வீர் கம். ஐஸ். பார்த்தீங்களா, இப்போ வந்த மழையில்
ஒருத்தர் கூட இங்கே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த பார்க்கு. இப்படி சுற்றி பார்க்கணும். எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. நல்ல மழை ஃபுல்லும், அந்த மழை வந்த உடனே இந்த இடம் ஃபுல்லுமே ஃபாகாக மாறிடுச்சு. சான்ஸே கிடையாது. இங்கே பாருங்கள், 2 மைலுக்கு இடையில ஒரு கேப்பு. அங்கிட்டு போனால் ஐ லவ் கூர்க்குன்னு ஒரு பிளேஸ். வாவ், ஜிராஃப், எல்லா அனிமல்ஸும் இங்கே வச்சுருக்காங்கப்பா. க்ரௌட் இல்லை பற்றில. நம்ம கூர்க்குக்கே கொடை பிடிப்போம்டா. கூர்க்குக்கே கொடை பிடிப்போம். இப்படி அவனை பேர் சிரிக்கிறான். எங்களே வீடியோ எடுக்காம அங்கே போய் வீடியோ எடுக்க போகிறேன். அப்பா வீடு அப்பாலாம் எடுக்கிறது இல்லைடா ஜசோ. மழை வந்துடுச்சு. ஜிப்லைனில் போகிற பாருங்க, மழையிலையும் ஜாலியாக. இது போடுப்பா. ஓகேவா? மழை வந்து இப்போ தான் லைட்டாக ட்ரிஸ்லிங் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கொடையெல்லாம் இல்லை, வெளில போகணும். 150 ரூபாய் ஒரு கொடை, 300 ரூபாய்க்கு 2 கொடை வாங்கிட்டோம். வேறு வழி இல்லை. வந்துட்டா சும்மா ஓட முடியுமா மழையை பார்த்து பயந்து? ஜாலியாக இந்த என்விரான்மெண்ட்டையும் இந்த வெதரையும் என்ஜாய் பண்ணிட்டு போகணும். அங்கே பாரு ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இல்லை. மொத்தமும் தெரியாமல் இருந்துச்சு, ஒயிட் அண்ட் ஒயிட்டாக ஃபாகா. இப்போ பாருங்கள், அந்த பில்டிங்ஸ் எல்லாம் விசிபிலிட்டிலாம் கிளியராக இருக்குது கொஞ்சம். இங்கே பாருங்கள், மழை பெஞ்ச அந்த ஃபீல் கூரில் அப்படியே மிஸ்ட் ஃபார்மாக எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ராஜா சீட் கூரில் இருக்கக்கூடியது. செம்மையாக இருங்க. அது என்னமோ இப்போ வந்து ஜனவரி பிப்ரவரி மாதிரி இருக்குது இந்த கூர்க்கு. இங்கே வர்ற இந்த மழை நின்றதுக்கப்புறம் எப்படி ஃபாகாக இந்த மொத்த பார்க்க வர இருக்குது. பெங்களூர்ல இருந்து மடிக்கேரி வந்துட்டு, மடிக்கேரியில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் இன்னைக்கு சுற்றி பார்த்த பிறகு ஃபைனலாக இந்த மலைக்கு எதமாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு இன்னைய ட்ராவலை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.